Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்கக்கூடிய டேக் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excelல take function யூஸ் பண்ணி ஒரு டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ரோஸ் அண்ட் காலம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் ஈவன் மற்ற ஃபங்க்ஷன்ஸோட அதை கம்பைன் பண்ணி இன்னும் பவர்ஃபுல்லான வேலையை நம்ம செஞ்சு முடிக்க முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் டேக் ஒரு டைனமிக் அரே ஃபங்க்ஷன். ஸோ ஒரு செல்லில் நாம் ஃபார்முலா என்டர் பண்ணால் போதும், நமக்கு தேவையான ரிசல்ட் மற்ற செல்லில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஆகி வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு டேக் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அரே, ரோஸ், காலம்ஸ். கடைசியில் இருக்கக்கூடிய இந்த காலம்ஸுங்கிற ஆர்குமெண்ட் மட்டும் ஆப்ஷனல், பிகாஸ் நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. பட் நல்லா கவனிங்க, அரேங்கிற ஆர்குமெண்ட்டில் ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் செலெக்ஷனில் ஹெட்டரையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் வெறும் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போது ரோஸுங்கிற ஆர்குமெண்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும்? நல்லா கவனிக்கணும். ஒருவேளை 5 ரோஸை நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 5 டேட்டாஸ் வேணும்னா அப்போ ஹெட்டரையும் சேர்த்து 6 இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா 6 ரோஸ் ஆஃப் டேட்டா வந்துருச்சு. நாம் செலெக்ஷனில் அந்த அரே ஆர்குமெண்ட்டில் ஹெட்டரையும் சேர்த்து செலக்ட் பண்ணதுனால இந்த ஹெட்டரும் சேர்ந்து உள்ள வந்திருக்கு. ஒருவேளை இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய கடைசி 5 ரோஸ் ஆஃப் டேட்டா மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும்னா அப்போ நம்ம ரோ ஆர்குமெண்ட்டில் பாசிட்டிவ் நம்பர் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நெகட்டிவ் நம்பர் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ -5 கொடுக்குறேன். காரணம் என்னென்னா நமக்கு கடைசியில் என்ன கிடையாது, ஹெட்டர் கிடையாது. ஸோ கடைசியிலிருந்து நமக்கு 5 டேட்டா மட்டும்தான் தேவை. ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம்னா இப்போது இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய கடைசி 5 ரோஸ் ஆஃப் டேட்டா மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு. ஒருவேளை நம்மளுடைய சோர்ஸ் டேட்டா ஒரு டேபிளாக இருக்குன்னு வச்சுப்போம். Ctrl+T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக நான் என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் பண்ணுறேன். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய டேட்டா பில்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். Ctrl+C கொடுத்து சேம் டேட்டாவை Ctrl+V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணும்போது இந்த டேட்டா என்ன தான் பில்ட் ஆனாலும், இந்த டேட்டா செட் என்ன தான் பில்ட் ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய கடைசி 5 ரோஸ் ஆஃப் டேட்டா மட்டும்தான் இங்கே நமக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சேம் டேக் ஃபங்க்ஷனில் காலம்ஸுங்கிற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் மட்டும் வேணும்? இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 3 காலம்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். அதாவது கஸ்டமர் நேம், ப்ராடக்ட், குவான்டிட்டி, இது மட்டும்தான் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் அப்போ 3 அப்படிங்கிற பாசிட்டிவ் நம்பரை நம்ம கொடுத்துடலாம். ஸோ அப்போ கரெக்டாக அந்த 3 மட்டும்தான் வரும், காலம்ஸ் மட்டும்தான் வரும். இதுவே நெகட்டிவ் கொடுத்துட்டோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வெறுமனே கடைசி 2 காலம் இருந்தால் போதும்னா அப்போது -2 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். அப்போ கவனித்து பாருங்கள், கடைசி 2 காலம் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துட்டோம்னா அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கொண்டு வரும். பட் இப்போ நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னென்னா, ஒருவேளை இந்த சோர்ஸ் டேட்டாவில் குறிப்பிட்ட காலம்ஸ் மட்டும் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் அப்போ எப்படி நான் டேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது? ஏன்னா டேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் டாப்பில் இருக்கக்கூடிய ரோஸ் இல்லை பாட்டமில் இருக்கக்கூடிய ரோஸ் இல்லை ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலம் இல்லை எண்டில் இருந்து காலம் இப்படி தான் எடுக்க முடியுது. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தேவையான ரோஸ் அண்ட் காலமை நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு 3 காலம் மட்டும்தான் தேவை. கஸ்டமர் நேம், ப்ராடக்ட் என்ன அண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தேவைன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், Hstack ஹாரிசான்டல் ஸ்டாக்கிங் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம டேக் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது நமக்கு தேவை Hstack ஹாரிசான்டல் ஸ்டாக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ Hstack உள்ளே வந்துட்டு நமக்கு தேவையான ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு கஸ்டமர் நேம் பார்த்திங்கன்னா தேவை, கமா கொடுத்துடலாம். அரே 2ல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா தேவை, கமா கொடுத்துட்டு அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கமா கொடுத்தோம்னா நமக்கு டேக் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு தேவை? உதாரணத்துக்கு 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ கரெக்டாக நமக்கு அந்த 3 காலமில் இருக்கக்கூடிய 10 ரோஸ் ஆஃப் டேட்டா மட்டும் வரும். இல்லை எனக்கு எல்லாமே தான் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நாம் என்ன பண்ணிடலாம், இந்த ரோஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கமா கொடுத்து எம்டியாகவே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ அந்த 3 காலமில் இருக்கக்கூடிய எல்லா ரோஸ் ஆஃப் டேட்டாவும் நமக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும்.
பிகாஸ் வெறும் டேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்து எண்டில் இருக்கக்கூடிய காலம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக மல்டிபிள் ரேஞ்சை மட்டும் மல்டிபிள் காலம்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணுங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக டேக்கையும் Hstack இல்லை Vstackஐ நீங்கள் கம்பைன் பண்ணி தாராளமாக நீங்கள் பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒருவேளை இந்த சோர்ஸ் டேட்டாலேருந்து குறிப்பிட்ட 10 ரோஸ் ஆஃப் டேட்டா மட்டும்தான் நடுவில் இருந்து எனக்கு தேவைன்னு வச்சுப்போம். இப்போ இதில் 20 இருக்குது, எனக்கு 5லேருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரோஸ் ஆஃப் டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் என்ன பண்ணலாம்னா டேக் ஃபங்க்ஷனையும் ஆஃப்செட் ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி Ctrl A கொடுத்து இந்த கம்ப்ளீட் டேட்டாவை ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ அப்போது ஈக்குவல் டு டேக் ஃபங்க்ஷன். டேக் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? அரே ஆர்குமெண்ட்டில் நம்ம ஆஃப்செட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிடலாம். ஆஃப்செட் ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு இன்னும் பேஸே தெரியலனா அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? ரெஃபரன்ஸ், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செல், அதாவது கஸ்டமர் நேம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு தான் நமக்கு தேவையான ரோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற கவுண்ட்டை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்த ஆர்குமெண்ட் போனோம்னா ரோஸ். நமக்கு தேவையான அந்த 10 ரோ ஆஃப் டேட்டா எங்கேருந்து ஆரம்பிக்குது? கரெக்டாக 6th ரோலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? ரோவில் 6 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கமா கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? காலம்ஸ். காலம்ஸு 0 கொடுத்துடலாம், ஏன்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஆர்குமெண்ட் என்னது? ஹைட் அண்ட் விட்த் வருது. ஸோ அப்போது ஹைட் அண்ட் விட்த்தில் நமக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துடலாம். நல்லா கவனிங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறோம்? 6 கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ 6லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா நமக்கு தேவை? ஹைட் என்ன மென்ஷன் பண்ணுறோம்? ஓகே, நமக்கு 10 தேவை. ஸோ அப்போ ஹைட்டில் 10ங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் விட்த் என்ன? எவ்வளோ காலம்ஸ்? நமக்கு 5 காலமே தேவை. ஸோ அப்போ 5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஆஃப்செட்டை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டேக் ஃபங்க்ஷனில் நமக்கு அடுத்த என்ன ஆர்குமெண்ட் இருக்குது? ரோஸ். ரோஸில் என்ன மென்ஷன் பண்ணுறோம்? 10 ரோஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த 10 ரோஸ் ஆஃப் டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி டேக் மூலிமா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற டேட்டா சார்ட் பண்ணி வேணுங்கிற பட்சத்தில் அப்போ டேக் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஸோ சார்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன ஆர்குமெண்ட் இருக்குது? அரே ஆர்குமெண்ட்டில் இந்த டேக் ஃபங்க்ஷன் போயிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது சார்ட் இண்டெக்ஸ் கொடுக்க வேண்டாம், சார்ட் ஆர்டர் மட்டும் நம்ம அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா வரக்கூடிய டேட்டா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் சோர்ஸ் டேட்டா நமக்கு டேபிளாக இருக்கிறதுனால ஒருவேளை இந்த டேட்டாவை நம்ம Ctrl C கொடுத்து காப்பி பண்ணி இந்த டேபிள் பில்ட் ஆகும்போது பேஸ்ட் பண்ணும்போது டேபிள் பில்ட் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். பட் ஒருவேளை இந்த சோர்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய கடைசி 5 கஸ்டமர்ஸோட டோட்டல் அமௌண்ட் மட்டும் நமக்கு ஆட் பண்ணி தேவை, சம் பண்ணி தேவைங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு முதல்ல நாம் சம் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம், அதுக்குள்ளே தான் நம்ம டேக் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். ஓகே, ஸோ டேக் ஃபங்க்ஷன் அரே ஆர்குமெண்ட்டில் கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம்? செலக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம டேபிளாக இருக்கிறதுனால அந்த டேபிளை மட்டும் கரெக்டாக என்ன பண்ணுங்கள்? செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரோஸில் நமக்கு கடைசி 5 ரோங்கிறதுனால -5 அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? கொடுத்துடலாம். அண்ட் நமக்கு சம் பண்ண வேண்டிய டேட்டா எங்கே இருக்குது? டோட்டல் அமௌண்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போது ரோஸுங்கிற காலமில் ஜஸ்ட் நம்ம -1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ கடைசி 5 அமௌண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கவனித்து பாருங்கள், டேட்டா கரெக்டாக இருக்கா? பட் என்ன விஷயம்னா இந்த டேபிள் எவ்வளோ பில்ட் ஆனாலும் சரி நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் அந்த கடைசி 5 கஸ்டமர்ஸோட டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான். அந்த சம் அமௌண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஆட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இது சம் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் மற்ற ஃபங்க்ஷன்ஸோடையும் தாராளமாக நீங்கள் கம்பைன் பண்ணி அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.